முன்னேறுவதற்காக சிந்தனை செய்பவன் இளைஞன். தனது சிந்தனையை தீட்டி இளைஞர்களை முன்னேறுவதற்கு தூண்டுபவர்கள் ஒரு கவிஞன். இந்த இரண்டையும் உருவாக்குவது நல்லதொரு தலைவன். பொதுநலம் பேணுதல் தலைமைக்கு அழகல்லவா? அத்தகைய தலைமைக்கு உரித்தவர் இவரே. சென்னை மற்றும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் உயர் திரு PK பொன்னுசாமி ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம். இந்தியன் என்ற பெருமையிலும் தமிழன் என்ற பெருமிதத்திலும் நம்மில் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய அருமையான நாள் என்று. இந்தியன் என்ற பெருமை சர் CV ராமன் அவர்கள் தன்னுடைய அற்புதமான கண்டுபிடிப்பின் காரணமாக பெருமை கொள்கின்றோம். தமிழன் என்ற விடையில் அதே சர் CV ராமன் அவர்கள் தமிழ் மண்ணில் பிறந்து சென்னை மாநிலக் கல்லூரியில் பயின்று பிறகு நீங்கள் கண்ட மாதிரி வாழ்க்கை வரலாறில் கண்ட மாதிரி பலவிதமான அறிவியல் அற்புதங்களை செய்து போனவர். மாணவ செல்வங்களே, இந்த தேசிய அறிவியல் நாளில் உங்களை எல்லாம் கண்டு சிறிது நேரம் உரையாடி போக வேண்டும் என்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்காக பெரிதும் மகிழ்கின்றேன். ஈரோட்டை சுற்றியுள்ள சில கல்லூரிகளில் இருந்து ஏறக்குறைய 600 மாணவர்கள் அறிவியலின்பால் ஆர்வம் கொண்டு எங்கள் எதிர்காலம் அறிவியலை சார்ந்துதான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருப்பதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 37 ஆண்டுகளாக நாம் அறிவியல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு பெருமையாக நாம் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்தாலும் கூட எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கின்றது. இத்தனை காலம் ராமன் கண்டுபிடித்த ஒரே கண்டுபிடிப்புக்காக ஒரே நோபல் பரிசை தவிர இந்தியா முழுவதும் நம்மால் தமிழகத்தையும் சேர்ந்து இன்னொரு நோபல் பரிசு பெற்றவரை காண முடியவில்லையே என்ற ஏக்கம்தான். உங்களில் யாராவது ஒருவர், இருவர், 4 வரும் காலங்களில் அந்த ஏக்கத்தை தீர்க்க வேண்டும். உங்களுக்கு நான் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நான் அதிகம் வெளியில் செல்வதில்லை. மாணவ செல்வங்களே, ராமன் வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்த்தீர்களேயானால், அம்மையார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்த்தீர்களேயானால், என்னுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்த்தீர்களேயானால், அப்துல் கலாம் போன்றவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீர்களேயானால், மிக ஏழ்மையான இடத்திலிருந்து பெற்றோர்களெல்லாம் படித்தார்களா இல்லையா தெரியாது, எந்தெந்த வேலையிலேயோ இருந்து கொண்டு நமக்கெல்லாம் நம் பெற்றோர்களெல்லாம் வழிகாட்டியதும் கிடையாது. நாமா முளைத்து கொண்டு முன்னேறி வந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில்தான் முன்னேற்றம் கிடைக்கிறது. மிகப்பெரிய இடங்களிலே படித்தவர்கள் எல்லாம் பெரிது சாதித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு முறை திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியிலே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாராட்டு விழா என்று நடத்தினார்கள். என்னையும் பேச அழைத்திருந்தார்கள். எல்லோரும் இந்த புகழ்பெற்ற கல்லூரியிலே படித்ததன் காரணமாகத்தான் அப்துல் கலாம் இவ்வளவு பெரிய மனிதரானார்கள் சொன்னார்கள். என் பங்கு வந்தபோது நான் எழுந்து சொன்னேன், இந்த கல்லூரியில் படிக்காததனால்தான் நான் பெரியவனானேன்.
என்ன என்று சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்குமானால், வாழ்க்கையில் ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இருக்குமானால் வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறலாம். மாணவ செல்வங்களே, இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சில அறிவுரைகள், வழிகாட்டுதல்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறுவீர்கள். நாம் பார்த்திருக்கின்றோம் எத்தனையோ விதமான மனிதன் என்று தோன்றினானோ அன்றே அறிவியல் தோன்றிவிட்டது. ஏறக்குறைய 450 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் ஒரு பரிசோதனை செய்கிறார். உயிரினங்களில், மனிதனின் உடம்பில், தாவரங்களில் தண்ணீர் இருக்கிறதா என்பது அவருக்கு ஒரு சந்தேகம். இப்போது நமக்கு தெரிந்து பிழிந்தால் தண்ணீர் இருப்பது தெரிந்துவிடும். ஆனால் அந்த விஞ்ஞானிக்கு, ஆய்வாளனுக்கு அது தெரியவில்லை. என்ன செய்தார் தெரியுமா உங்களுக்கு? நிறைய மண்ணை எடுத்து உலர வைத்தார். ஒரு 200 பவுண்டு அளவுக்கு அதிலிருந்து எடுத்து ஒரு மண்பானையிலே போட்டு சரியாக மூடி வைத்து ஒரு 5 பவுண்டு எடை இருக்கின்ற ஒரு செடியை அதிலே வைக்கிறார். 5 ஆண்டுகள் மழை தண்ணீரையே எடுத்து அல்லது வடிகட்டிய தண்ணீரையே அதற்கு ஊற்றுகிறார். தண்ணீர் ஊற்றும் போதெல்லாம் மண் வெளியே வந்து விடாத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். எல்லா விதமான பாதுகாப்போடும் அப்படி 5 வருடங்களுக்கு அந்த செடியை வளர்க்கிறார். அந்த செடிக்கு இப்போது 169 பவுண்டு எடை இருக்கிறது. சரியாக எடுத்து, மண் சேதமெல்லாம் இல்லாமல் சரியாக எடுத்து அந்த செடியை எடை போட்டு பார்க்கும்போது 169 பவுண்டு தான் இருக்கின்றது. அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார், நான் வேறு எதையுமே செய்யவில்லை, தண்ணீரை மட்டும்தான் ஊற்றி கொண்டிருந்தேன். 164 பவுண்டு இப்போது கூடியிருக்கிறது. 5 பவுண்டு செடிதானே வைத்தேன். 164 பவுண்டு கூடிய 169 பவுண்டு இருக்கின்ற மரம் ஆகியிருக்கிறது. ஆகவே இந்த செடியில் தண்ணீர் இருக்கிறது. எவ்வளவுக்கு நமக்கு பார்த்தால் மிக என்ன இப்படியெல்லாமா ஆய்வு செய்வார்கள் என்று. நண்பர்களே, 450 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அவர் செய்தது இன்னும் பெரிய செய்தி இல்லை என்று சொன்னாலும், முதலாக அறிவியல் வரலாற்றிலே கட்டுப்பாடுற்ற வேண்டியதில் கட்டுப்பாடுடன் ஒரு செய்முறையை செய்தது என்று அதற்கு அறிவியல் உலகத்திலே பதிவு கிடைத்திருக்கின்றது. இன்று எப்படி அம்மையார் அவர்கள் எல்லாம் இப்போது வானத்திலே குண்டு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு சேட்டலைட் விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், குண்டு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இன்று அறிவியல் முன்னேறி வந்திருக்கின்றது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 4 படியேறும்போது நீங்கள் 4 படி எப்படி வேகமாக ஏறுகிறீர்கள் என்பது 4-5 தரம் பார்த்த ஒருவர், நீ 5வது படியையும் 6வது படியையும் 10வது படியையும் எப்படி தாண்டுவாய் என்று சொல்லிவிட முடியும் என்பது போலத்தான் இந்த ஏஐ என்று சொல்கிறோம் அல்லவா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கொஞ்சம் டேட்டா கிடைச்சா போதும், அது பிடிச்சிட்டு ஓடிடும். அப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் எல்லாம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. என்னுடைய ஆதங்கம் எல்லாம் நான் முதலிலேயே குறிப்பிட்டேன் அல்லவா, நீங்கள் எல்லாம் சரியான வழியிலே, சரியான முறையிலே உங்களை தயார்படுத்தி கொண்டீர்களே ஆனால் அறிவியலின் அற்புதம் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அறிவியலுக்கு வந்து சேர்ந்து விட்டோமே, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நானும் அப்படித்தான் நினைத்தேன், அம்மாவும் அப்படித்தான் நினைத்தோம். இன்று எங்களுக்கு வேண்டிய அளவிற்கு புகழும் கிடைத்திருக்கின்றது, பதவிகளும் கிடைத்திருக்கின்றன. ஆகவே உங்களில் சிலர் IAS, IPS போன்ற பதவிகளுக்கெல்லாம் போக ஆசைப்பட்டு போகலாம். ஒரு சிலர் அறிவியலுக்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று திடமான மனதுடன் முன்னேறுவீர்களே ஆனால் உங்களாலும் நோபல் பரிசு பெற முடியும். நான் 2-3 வழிகாட்டுதல்களை சொல்கின்றேன். வான் கெல்மான் என்பதை போல் சொன்னதை போல
நீங்கள் மிக முக்கியமாக அறிவியலில் சாதனை செய்தவர்களை, அவர்களுடைய வரலாறுகளை கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 10 முறை 100 முறை உங்களுக்கு பிடித்த அறிவியல் ஆய்வாளருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும். எப்படி ஒரே புஸ்தகத்தை 100 முறை படிக்க சொல்கிறீர்களே? நேற்று படித்தேன், முந்தானேற்று படித்தேன், அதுக்கு முன்னால் படித்தேன். அமெரிக்க எழுத்தாளர் ஒரு சொல்லுகிறார், எனக்கு நீச்சல் மிகவும் பிடிக்கும், நீந்துவது என்றால் எனக்கு அவ்வளவு விருப்பு, ஆசை. குட்டை கிடைத்தால் என் உடம்பு மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் இருந்தால் குளிப்பேன், ஆற்றிலே போனால் குளிப்பேன், கடலிலே போனால் குளிப்பேன். எங்கு தண்ணீரை பார்த்து என் உடம்பு முழுதும் நிறைய மூழ்குமோ அங்கெல்லாம் நான் தண்ணீர் பார்ப்பேன். நான் நேற்று நீந்தியது போல இன்று நீந்தியது இல்லவே இல்லை. போன ஆண்டு நீந்தியது போல இன்று ஒவ்வொரு நீச்சலும் புதுமை. நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு புதுமையாகத்தான் இருக்கும். நேற்று படித்தது போல் இல்லை, இன்னைக்கு படித்தது போல் இல்லை. அதே போல நீங்கள் புத்தகங்களை திரும்பி திரும்பி படிக்க வேண்டும் என்று சொன்னால், படித்தால் உங்களுக்கு அதில் உள்ள உண்மை புரியும், அதிலிருந்து உங்களுக்கு தெளிவு தெரியும். புத்தகங்களை படித்ததால்தான் பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், டார்வின் கப்பல் பயணத்திலே போகும்போது 2 நூல்களைத்தான் எடுத்து போகிறோம். ஒன்று பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜியாகிரபி என்ற ஒரு அறிவியல் நூல், இன்னொன்று புகழ்பெற்ற விஞ்ஞானி கையில் எடுத்து போன 2 புத்தகங்கள் தான் எடுத்து போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இன்னொன்று பேரடைஸ் லாஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆங்கில கவிஞனுடைய புத்தகம். இதை படித்ததால்தான் என்னால் சார்பியலை கண்டுபிடிக்க முடிந்தது என்று சொல்லுகின்றார்கள். மாணவர்களை, இன்னொன்று, நீங்கள் அறிவியல் துறையில் இருக்கிறீர்கள் உண்மைதான். ஆனாலும் கூட உங்களுக்குள்ளே சிறு வயதிலிருந்தே கூட வேறு துறையிலே ஆர்வம் இருந்திருக்கு. எனக்கு சின்ன வயதிலிருந்து இலக்கியத்தில் ஆர்வம். அதே போல உங்களுக்கும் தான். ஐன்ஸ்டீனுடைய மகன் ஒரு முறை குறிப்பிடுகின்றார், அப்பா பல நாட்கள் இரவு பகலாக உழைத்து கொண்டிருப்பார். அவர் எண்ணிய கணக்குக்கு விடை கிடைக்கவே கிடைக்காது. மிகவும் சலித்து போய் தூக்கி எறிந்து விட்டு மெதுவாக போய் வயலின் வாசிக்க ஆரம்பித்து விடுவார். 2 நாள் 3 நாள் என்று வயலின் வாசிப்பார். பிறகு எந்த இடத்தில் விட்டோம் என்று அந்த அறிவியல் சமன்பாட்டுக்கு போனால் உடனே விடை கிடைக்கும். உலகத்திலே நோபல் பரிசு பெற்ற மிக புகழ்பெற்ற அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் எடுத்தால் அவர்களுக்கு இன்னொரு துறை மிகவும் அருமையாக உதவி செய்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான, உங்களுக்கு அடிப்படையில் அந்த துறையிலே மேலும் படிக்க முடியாமலோ வேலைக்கு போக முடியாம போனாலும் கூட அதையும் கூடவே இழுத்து செல்லுங்கள். 2 துறைகள் சேரும்போது, 3 துறைகள் சேரும்போது உங்களுடைய கற்பனை சாதனை எல்லாம் வரும். ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் என்பவர் அமெரிக்க நாட்டிலே நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நோபல் பரிசு பெற்றவர். அவர் தன்னுடைய இளமை வயதிலே என்ன நடந்தது, அதன் காரணமாகத்தான் நான் முன்னேறி முடிந்தது என்று சொல்லுகிறார். சிறு வயதாக இருக்கும்போது அவர் ஒரு குளக்கரையிலே அவருடைய அப்பா அந்த சின்ன பையனை, 5-6 வயதான பையனை கைப்பிடித்து கூட்டிக் கொண்டே போவார், தினமும் போவார். ஒரு நாள் அப்படி போகும்போது கொக்கு கூட்டங்கள் நிறைய வந்து இந்த கரையிலே அமர்கின்றன. அப்பாவும் மகனும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பா மகனிடம் சொல்கின்றார், மகனே, ஏராளமான கொக்கு கூட்டங்கள் அங்கு வந்து உட்கார்ந்து இருக்கின்றனவே கரையில், என்ன செய்து கொண்டிருக்கின்ற பார்க்கிறாயா? மகன் பார்க்கிறான். அப்பா, என்னப்பா எல்லாம் உட்கார்ந்த ஒவ்வொரு கொக்கும் தன்னுடைய இறகுகளை கொத்திக்கொண்டே இருக்கிறது.
எல்லாம் வந்து உட்கார்ந்துச்சு. இறகுகளை கொத்திக்குது அழகுல. ஒன்றும் கூட சும்மா உட்கார்ந்துருக்கல, எல்லாம் கொத்துக்கு. நீங்களும் கூட போய் பாருங்க. கூட்டமா வந்து உட்காரும். ஆனா உட்கார்ந்த உடனே அந்த கொக்குகள் எல்லாம் தன்னுடைய உடம்பிலே கொத்தி கொண்டு இருக்கும். அப்பா கேட்குற, ஏனப்பா தம்பி, ஏன் இந்த கொக்குகள் எல்லாம் இப்படி தன்னுடைய அலகுகளால் இறகுகளை கொத்தி கொண்டிருக்கின்றன? மகன் யோசிக்கிறான். சிறிது நேரம் தலையை பீத்து கொண்டு, அப்பா வெறும் தூரமாக இருந்து பறந்து வருகின்றன. வந்து உட்கார்ந்த உடனே இறகுகள் எல்லாம் காற்றிலே கலைந்து போய்விட்டன. அதை சரி செய்து கொண்டு இருக்கின்றன. உண்மைதானே? உங்களில் எல்லோரும் வெளியே சைக்கிளில் வேகமாக போனாலோ இறங்கி உடனே முதல் வேலை என்ன? கண்ணாடியை பார்த்து தலையை செய்யும். ஏன் கொக்குகள் செய்யக்கூடாது? சரியப்பா, நீ சொல்லுவது சரியாகத்தான் இருக்கும்போது இருக்கிறது. அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கே என்று சொல்றார். இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லப்பா அப்படிங்கிறார். நீ சொல்றது உண்மையா இருந்தா இன்னொரு கூட்டம் பார், கொக்கு கூட்டம். அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்து அங்கே உட்கார்ந்துருக்கு, அதையும் பார். அந்த கொக்கு கூட்டமும் அதே போல இறகுகளால் கொத்தி கொண்டிருக்கின்றன. இப்போது வந்து உட்கார்ந்ததும் கொத்தி கொண்டிருக்கின்றன, அரை மணி நேரம் முன்னால் வந்து உட்கார்ந்தவையும் கொத்தி கொண்டிருக்கு. அதனால் நாம் எப்போதும் தலையை சீவிக்கொண்டவா இருக்கிறோம், அப்பப்போது தானே செய்கிறோம். ஆகவே அதுவும் சரியாக இல்லையே மகனே. பிறகு அவர் காரணத்தை சொல்லுகிறார். நான் அந்த காரணத்தை உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் எடுத்து, ஏன் இந்த கொக்குகள் எல்லாம் தங்களுடைய அலகுகளை எப்போதும் தரையிலே அமர்ந்தவுடனே கொத்திக் கொள்கின்றன என்பதற்கான காரணத்தை இந்த சிறு நிகழ்ச்சி எதற்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். நீங்கள் தர்க்க ரீதியாக உங்களுக்கு அப்பாவிடமிருந்தோ ஆசிரியர்களிடமிருந்தோ அந்த தர்க்க ரீதியான வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். 2-3 பேராக அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்களே எந்த ஒரு சிறு சந்தேகம் வந்தாலும் சந்தேகத்தை பார்க்குங்கள். எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் 2-3 பேராக இருந்து கொண்டு ஒரு காரணத்தை சொல்லுங்கள். ஒரு முடிவுக்கு வாருங்கள். வர முடியவில்லை என்றால் வாழ்க்கையெல்லாம் அந்த அத்தகைய தர்க்கங்களை நீங்கள் செய்து பார்த்தீர்களால் புதுமை கிடைக்கும். புதுமை கிடைத்தால்தான் அறிவியலில் வெற்றி பெற முடியும். நானாகட்டும் அவர்களாகட்டும், நான் 1978 ஒரு சிறு கட்டுரை பிரசுரித்தேன். இப்போ ஏறக்குறைய 50 ஆண்டுகளாகிவிட்டது. இன்று வரை அந்த கட்டுரையை நாளும் 10 பேராவது படிக்கிறார்கள். எனக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லை. நான் என்னோடு அழைத்து வந்த இலக்கியம் எனக்கு உதவி செய்தது. மாணவ செல்வங்களே, நிறைய நூல்களை படியுங்கள். அறிவியலாளர் என்ற நிலையிலே உங்களுக்கு வெற்றிகள் போடும். இந்த அருமையான தேசிய அறிவியல் விழாவிலே நீங்கள் ஒரு திடசங்கற்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் நம்மால் முடியாது? என்னாலும் ஆழமாக அறிவியலில் ஊன்றி படித்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் உங்களில் பலரும் இன்னும் 10 ஆண்டுகளில் 15 ஆண்டுகளில் ராமனை மட்டுமே போற்றி கொண்டு இருக்கின்ற சூழ்நிலை மாறி, ராமனுக்கு அடுத்து லட்சுமணன் வருகிறார், ராமசாமி வருகிறார், பொன்னுசாமி வருகிறார் என்கின்ற சூழ்நிலையெல்லாம் நம் தமிழ் மண்ணுக்கும் இந்தியாவுக்கும் வேண்டும். அந்த இந்தியா என்ற பெருமையும் தமிழன் என்ற பெருமிதமும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.